ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு பென் டாப்பர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி கில்ட்டர் பென் எடுத்திருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். நான் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். பென் சைஸ் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ண மாதிரி ஓரத்தில் கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன மாதிரி ரோல் பண்ணுறேனோ அது மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பென்சில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பென் எடுத்திருக்கேன். இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் இது மாதிரி வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டிடலாம். நான் உங்களுக்கு ஒன்று ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து நீட்டாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி கார்ட்போர்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு நான் வந்துட்டு சின்னதாக ரவுண்ட் போடுறதுக்காக நான் இது மாதிரி சின்ன சைஸ் டேப் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 4 ரவுண்ட் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ரவுண்டில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரி கோடு போடுறேனோ அது மாதிரி ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நான் கட் பண்ணும்போது எந்த மாதிரி போட்டிருப்பேன்னு. இது மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கேப் இருக்க மாதிரி தான். இது மாதிரி அதே மாதிரி இன்னொரு ரவுண்ட்லேயும் வந்துட்டு சைஸை பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்துட்டு அதுலேயும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ரவுண்டு இது மாதிரி ஓப்பனாக, இன்னொரு ரவுண்டு வந்துட்டு 2 க்ளோஸாக இருக்க மாதிரி. இப்போ நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஃபாக இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து கம் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு அந்த சைடும் வந்துட்டு இது மாதிரி ஃபுல் ரவுண்டு இருக்கிறத கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்துட்டு இது மாதிரி தான் கிடைக்கும். ஒட்டினதுக்கப்புறம் இப்போ சைடு ஃபுல்லாகவே நான் கம் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான். இது மாதிரி சைடு ஃபுல்லாகவே கம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி அதுக்கு நான் எல்லோ ஷீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது மாதிரி வந்துட்டு இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிடலாம். 2 சைட்லையுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி ஒன் சைடு நான் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இவ்வளோ லென்த்து நமக்கு தேவையில்லை, அதனால் லென்த்து கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டுக்குள்ளேயே நான் கம் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லாக அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு நீட்டாக ஒட்டிடலாம். இது மாதிரி ஒட்டிட்டேன்னா ஃபினிஷ் ஆகிடும். அதே மாதிரி நான் 2 சைடுமே ஒட்டிட்டேன். இது மாதிரி ஒட்டிட்டு அந்த குட்டி கேப் இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆகிடுக்கும். அதை வந்துட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் தெரிகிற மாதிரி. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கும் எல்லோ கலர் ஷீட் எடுத்துகிட்டு இப்போ நான் ரவுண்ட் போடுறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன டேப் போட்டோமோ அந்த டேப்லேயே வந்துட்டு இது மாதிரி 2 ரவுண்டு போட்டுட்டு வந்துட்டு டார்க்காக நான் வந்துட்டு அதுக்கு ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஸ்கெட்ச்லேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா டார்க்காக போட்டுட்டு அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் மோஜி வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தான் நமக்கு என்ன மோஜி பிடிக்குமோ அதில் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு தடவை வரைஞ்சி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 ஹார்ட் இருக்கும் இல்லையா கண்ணில், அது மாதிரி ஹார்ட் மாதிரி போட்டுட்டு கீழே வந்துட்டு ஒரு வாய் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு லைட்டாக நாக்கு வந்துட்டு தெரிகிற மாதிரி குட்டியாக வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கலரில் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்கெட்ச் பண்ணணும்னா லுக்காக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் கலர் தான். இந்த 2 ஹார்ட்டுக்கும் ரெட் கலர் கொடுத்துக்கிட்டு இந்த குட்டி நாக்குக்கும் கொடுத்துட்டு வாய்க்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலரில் இருக்க மாதிரி கொடுத்துட்டோம்னா ஃபினிஷ் ஆகிடும். அந்த பார்டர் மாதிரி நம்ம ரவுண்ட் போட்டோம் இல்லையா பிளாக்கில், அதுக்கு கீழேயே நான் வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டா ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மேலே இப்போ நான் ஒட்டுற மாதிரி அந்த கேப் இருந்துச்சுலே அதுக்கு நேராக இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி 2 சைடும் அந்த மோஜி ஒட்டிட்டோன்னா சூப்பராக க்யூட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் காமிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டேன், நீட்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பென்னுக்கு லாஸ்ட்டில் கீழே வந்துட்டு அடியில் இது மாதிரி கேப் இருக்கும் இல்லையா, பென் தெரிகிற மாதிரி, அங்கே வந்துட்டு அதே மாதிரி எல்லோ கலர் ஷீட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ நான் ஒட்டிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் நீட்டாக ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து மூடியே தேவையில்லை. நம்ம அதுக்காக தான் இதில் வந்து அந்த ஹோல் போட்டு வச்சது. நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக க்யூட்டாக இருக்கும். இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம். எழுதுறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பென் வந்துட்டு சுத்தமாக வெயிட்டே இல்லை, செம்ம க்யூட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். நம்ம டக்குன்னு வந்துட்டு ரெடியும் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அவ்வளோதான். ஒரு வழியாக நம்மளோட மோஜி பென் டாப்பர் வந்துட்டு க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.